Good morning students. இப்போ நம்ம இந்த வீடியோவில் 8th standard maths exercise 1.1ல 6th sum பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோஸில் 5 sums வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ sum number 6 பார்த்தீங்கன்னா write the decimal form of the following rational numbers. இது ஆல்ரெடி உங்களுக்கு rational numbersோட introduction partலேயே சொல்லியிருக்கோம். ஒரு rational நம்பரை எப்படி டெசிமல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ சேம் மாடல் தான் ரிப்பீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 1/11 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. இது நார்மல் டிவிஷன் தான். ஸோ 11 டிவைசரில் போட்டுக்கோங்க. 1 ஃபஸ்ட்டு 1 போட்டிருப்பீங்க அப்படி தானே. ஸோ 1 வந்து நமக்கு வராது 1 டைம். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 10ன்னு இருந்துக்கும். ஸோ 10 ஆல்சோ. ஸோ 1 டைம் 11 is 11. ஸோ 10 அப்படிங்கிற நம்பரும் இட் இஸ் நாட் இனஃப் ஃபார் அஸ். ஸோ அப்போ என்ன செய்வீங்க, அனதர் 0 சேர்க்கணுன்னா ஏற்கனவே ஆல்ரெடி பாயிண்ட் வச்சாச்சு. அப்போ நீங்கள் ஒரு 0 சேர்த்துட்டு தான் இங்கே ஒரு 0 சேர்ப்பீங்க. ஸோ இப்போ நமக்கு 100. ஸோ 11 9 டைம்ஸ் போட்டிங்கன்னா 9 11s 99. பேலன்ஸ் 1 வந்துருச்சா. நெக்ஸ்ட் டிஜிட் இல்லை, ஆல்ரெடி பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ ஒரு 0 சேர்த்துப்பீங்க. பட் இந்த 10ங்கிறது நமக்கு நாட் இனஃப் ஃபார் 1 டைம் 11. அதனால நீங்கள் என்ன செய்வீங்க, அனதர் 0 போட்டுட்டு ஒரு 0 சேர்ப்பீங்க. ஸோ எகெயின் 100, எகெயின் 99, எகெயின் 1, அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த டெசிமல் வந்து இட் டசன்ட் எண்ட் அட் ஆல். நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். டெர்மினேட்னா எண்டு, நான் டெர்மினேட்டிங்னா வித்தவுட் எண்ட், ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ 1/11 எப்படி எழுதலாம், 0.0909 இந்த மாதிரி 3 டாட்ஸ் வச்சா அண்ட் ஸோ ஆன். ஓகே. ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் ஜீரோஸ் வைக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு டிஜிட்ஸ் நமக்கு நாட் இனஃப் அப்படிங்கிறதுனால பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தாச்சு. ஸ்டில் இட் இஸ் நாட் இனஃப். அதனால நம்ம அனதர் 0 சேர்த்துட்டு ஒரு 0 சேர்க்குறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 13/4. இப்போ 13 அப்படிங்கிற நம்பரை 4ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ 4 13, 4 3s 12, பேலன்ஸ் 1. இப்போ நமக்கு அடுத்த 0s இல்லை, அதனால் பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கலாம். 2 4s 8, பேலன்ஸ் 2, எகெயின் 1 0, 5 4s 20. ஸோ இது முடிஞ்சிருச்சு இந்த டெசிமல். இதுக்கு பேர் டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகே. இதுக்கு பேர் நான் டெர்மினேட்டிங். அதே மாதிரி டிஜிட்ஸ் பாருங்கள் ரிப்பீட் ஆகிட்டே வரீங்க. எத்தனை தடவை போட்டாலும் இந்த 090909 ரிப்பீட் ஆகும். அதனால் இதை நீங்கள் இப்படி கூட எழுதலாம். 1/11 ஈக்குவல் டு 0.09 அப்படின்னு போட்டுட்டு மேலே ஒரு பார் போட்டிங்கன்னா இந்த 090909 ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படியும் எழுதலாம். இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு பேர் ரெக்கரிங் டெசிமல். ரிப்பீட்டிங், ரெக்கர், RECUR. ரெக்கரிங்னா திருப்பி திருப்பி வரக்கூடியது வித்தவுட் எண்டிங். அதனால் ரெக்கரிங் நான் டெர்மினேட்டிங் சொல்லலாம். இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த டெசிமல் அதோட முடிஞ்சிருச்சு. இது டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகே. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், -18/7. இப்போ 18 அப்படிங்கிற நம்பரை யூ ஆர் கோயிங் டு டிவைட் இட் பை 7. ஸோ ஆஸ் யூஷுவல் டிவிஷன் 7 times 2 is 14, remainder 4. You have to put on decimal, add 1 0, then you can put 5 times 7 35. So you will get 5 and you can add 1 0. 7 times 49, remainder 1, add 1 0. 1 times 7, balance 3, add 1 0. 4 times 7 28, 2, balance 30 minus 28 2. You can add another 0. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட்ஸ்க்கு மேலே நமக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இந்த டெசிமல். இது இட் இஸ் நாட் கோயிங் டு எண்ட், எப்படி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ வி கேன் ஸ்டாப் அப் டு 4 டெசிமல் பிளேசஸ். இட் இஸ் இனஃப். ஓகே. ஸோ அண்ட் ஸோ ஆன் போகிறதுனால 2.5714 and so on. If you want, you can find 2 more digits also, but it is enough if you find 4 places after the decimal. Okay. இதுவும் ரிப்பீட் ஆகலை. இது எந்த டிஜிட்டுமே ரிப்பீட் ஆகலை. ஆனால் இது முடியவும் இல்லை. இதுக்கு பேர் நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தென் கம்மிங் டு த ஃபோர்த், இட் இஸ் அ மிக்சட் ஃப்ராக்ஷன் 1 2/5. So 1 2/5 நீங்கள் ஃபஸ்ட்டு you convert it into an improper fraction. So 1 5s are 5. Okay. 1 time 5 5, 5 plus 2 7, so 7/5.
Now you can divide the 7 by 5. 1 time 5, balance 2. You put a 0. You put a point and you add 0. 5 times 4 decimal. End ஆயிடுச்சு. ஸோ சில டெசிமல்ஸ் நமக்கு இந்த மாதிரி 1 or 2 ஸ்டெப்ஸில் எண்ட் ஆகிடும். சில டெசிமல்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ the answer is 1.4. And then coming to the fifth subdivision. நெகட்டிவ் இங்கே ஆன்சர் உங்களுக்கு நெகட்டிவில் இருந்துன்னா நீங்கள் ஆன்சர் நெகட்டிவில் போட்டுக்கணும். ஓகே, தேர்ட் சப்டிவிஷனில் நெகட்டிவ் இருக்குது, அதனால் ஆன்சர் நெகட்டிவ் 2.574. இங்கே பாசிட்டிவ் தான், ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இங்கே பாருங்கள் நெகட்டிவ் 3 1/2. அப்போ 3 2s are 6, 6 + 1 7, 7/2. ஆர் இதை 3.5 இந்த 1/2ங்கிறது half 0.5. நீங்கள் டைரெக்டாக -3.5 கூட எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா இப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு 7/2 கண்டுபிடிச்சிங்கன்னா 2 times 3 is 6, balance 1, put a decimal, add on 0, then 2 times 5 is 10. So the decimal end ஆயிடுச்சு 3.5. But இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால ஆன்சர் நெகட்டிவ் 3.5. Okay, so like this you can find the decimal form of any given rational numbers, whether it is negative, positive, whether it is terminating, non-terminating, எப்படிப்பட்ட ரேஷனல் நம்பராக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு டெசிமல் ஃபார்ம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஓகே, coming to the next question in the exercise. Question number 7. List any 5 rational numbers between the given rational numbers. ஒரு 2 rational numbers கொடுத்துருக்காங்க. இந்த 2 rational நம்பர்ஸ்க்கும் இடையில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் வீடியோலே பார்த்துருக்கோம். Between any 2 rational numbers there are indefinitely many rational numbers. ஒரு 2 rational நம்பர்ஸ்க்கு இடையில் ஏகப்பட்ட ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். அதில் எனி 5 தான் நமக்கு இப்போ கேட்குறாங்க. ஓகே, அப்போது நீங்கள் அதை என்ன பண்ணுங்க, எனி 5 கேட்டிருக்காங்களா, ஃபஸ்ட்டு ஒன் பாரு, -2 அண்டு -2 அண்டு 0ன்னு இருக்குது. ஓகே, இப்போ இதை நீங்கள் இது நமக்கு ஹோல் நம்பராக இருக்குது. இதை நீங்கள் ரேஷனல் ஃபார்மில் எழுதிக்கோங்க, அதாவது a/b ஃபார்மில் எழுதிக்கோங்க. அப்போ இங்கே ஹோல் நம்பராக இருந்தால் இதை டினோமினேட்டர் 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இதை -2/1. 0 is of course a rational number, we can put 0 by any number, ஸோ நம்ம 0/1 போட்டுக்கிறோம். இப்போ டினாமினேட்டர் இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அப்படி தானே. இப்போ நான் இதை 10 மாற்றிக்கிறேன். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இதை 10 மாற்றணுன்னா இப்போ அந்த -2/1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த -2/1 இந்த 1ங்கிற டினாமினேட்டர் எனக்கு 10 வரணும் அப்படின்னா நான் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணணும், அப்படி தானே. ஸோ டினாமினேட்டரை 10 மல்டிப்ளை பண்ணால் நீங்கள் நியூமரேட்டரையும் 10 மல்டிப்ளை பண்ணோம், அப்போ தான் நமக்கு வேல்யூவில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ அப்போ இது -20/10 ஆகிடுச்சு. ஓகே, சிமிலர்லி இங்கேயும் 0/1 இருக்கா, எனக்கு இந்த 1 10 வரணும்னா 10 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நியூமரேட்டர் நமக்கு 0 தான், இப்போ 10 மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் கிடைக்கும், டினாமினேட்டர் 10 ஆகிடும். இப்போது -20 டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு, இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு. இப்போது இந்த இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளால் எழுத முடியும், -20க்கும் 0க்கும் இடையில் டினாமினேட்டர் சேம் தான். இப்போ -20க்கு அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது பாரு, -19, -18, -17, -16, -15, -14 அண்ட் ஸோ அப் டு 0 வரைக்கும் நிறைய இருக்குது. அவங்க நமக்கு 5 ரேஷனல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். நீங்கள் இன்பிட்வீனில் எனி 5 வேணாலும் எழுதலாம், நாட் நெசசரிலி தீஸ் நம்பர்ஸ். ஸோ -19/10, -18/10, -9, -8/10, -5/10. ஓகே, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ 0வை தாண்டி போயிடாதீங்க, நீங்கள் 1/10ன்னு போட்டுறாதீங்க, ஓகேவா? ஏன்னா நமக்கு -20 to 10க்கு இன்பிட்வீன் தான் 5 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கம்மிங் டு த செகண்ட் சப்டிவிஷன், -1/2 அண்ட் 3/5. அதே மாதிரி தான். இப்போ நான் அந்த டினாமினேட்டரை நீங்கள் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ ரெண்டையும் காமன் டினாமினேட்டராக மாற்றணும்னா 10. இதை 5 மல்டிப்ளை பண்ணலாம், இதை 2 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ -1/2 இருக்கு இல்லையா, அதை மேலேயும் கீழேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு -5/10 கிடைக்கும். கிடைச்சிருச்சா? இந்த பக்கம் என்ன இருக்குது, 3/5 இருக்குது. இப்போ
இப்போ 10 வரணும்னா இதை மேலும் கீழே நீங்கள் நியூமரேட்டரி டினாமினேட்டரி 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 2s are 6/10 கிடச்சிருச்சு. இப்போ -5க்கும் 6க்கும் இடையில டினாமினேட்டர் சேமாக இருக்கா? நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இப்போ -5க்கும் 6க்கும் இடையில எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது? -4 -3 -2 -1 0 1 2 3 4 5. ஸோ இதில் எதை வேணாலும் நீங்கள் 5 எழுதிக்கலாம். -4/10 -3/10 -2/10 -1/10 0/10 1/10 2/10 3/10 4/10 5/10 வரைக்கும் எழுதலாம். ஸோ அதில் எனி 5 நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் தேர்ட் சப்டிவிஷனும். ஸோ 1/4 7/20. இங்கே 20 இருக்கா? இங்கே 20 வரணும்னா நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ 1/4 இருக்கு இல்லையா, அதை நியூமரேட்டரியும் டினாமினேட்டரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு 5/20 கிடச்சிடும். அப்படி தானே? இங்கே 5/20 இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குது? அங்கே ஒன்றுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அங்கே ஆல்ரெடி 20 வந்துருச்சு காமன் டினாமினேட்டர். இப்போ 5க்கும் 7க்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் 6/20 மட்டும்தான் எழுத முடியும். அப்படி தானே? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு அடுத்த மல்டிப்புளுக்கு கொண்டு போகிறேன். இப்போ இது ரெண்டையும் நான் 100க்கு மாற்ற போகிறேன். 100க்கு மாற்றணுன்னா இது ரெண்டையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, ஃபைவால் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் பாரு? இது 25/100 வந்துடும், இது 35/100 வந்துடும். இப்போ 25க்கு 35 கடையில் 26 27 28 29 30 31 அப் டு 34 வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஸோ 26/100 27/100 நான் 28 29 விட்டுருக்கேன். நீங்கள் அதையும் கண்டினியூஸாக எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். எனி நம்பர் பிட்வீன் 25 and 35 எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் யூ கேன் ரைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 20 வரும்போது நமக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது சேம் டினாமினேட்டருக்கு கொண்டு போக போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே 4 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டுக்கும் காமன் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 20 எழுதலாம். இதை நியூமரேட்டரி டினாமினேட்டரியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 46/20 வந்துடும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 30/20 வந்துடும். ஸோ -30க்கும் -46 இடையில எவ்வளோ நம்பர்ஸ்? 31 -31/20 -32/20 -33 அண்ட் ஸோ ஆன் அப் டு 46 வரைக்கும் நீங்கள் எத்தனை 5 ரேஷனல் நம்பர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது லிஸ்ட் எனி 5ன்னு கேட்டிருக்காங்க. எனி 3 எனி 2 எனி 6 எது கேட்டாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இதுக்கு இடையில இப்போ உங்களுக்கு வரல 5 ரேஷனல் நம்பர்ஸ் வரல அப்படின்னா எகெயின் இது அப்படியே 100க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணினீங்கன்னா யூ வில் கெட் மெனி ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, ஒன்லி திங் யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட் இஸ் த டினோமினேட்டர் சேமாக வர மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கம்மிங் டு தி 8th question. ஓகே, யூஸ் தி மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் டு ரைட் 2 rational numbers between 14/5 and 16/3. இங்கே 2 ரேஷனல் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. நம்ம வழக்கம் போல் நம்ம காமன் டினாமினேட்டரை கொண்டு வந்து கண்டுபிடிக்கலாம். பட் இந்த கொஸ்டினில் யூஸ் தி மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆவரேஜ் மெத்தட்னா என்ன? இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்? நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? 2 டெஸ்ட் எழுதியிருக்கீங்க. ஒரு டெஸ்ட்டில் 10 out of 10க்கு 8 வாங்கியிருக்கீங்க. இன்னொரு டெஸ்ட்டில் 10க்கு 10 வாங்கியிருக்கீங்க. ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டால் என்ன செய்வீங்க? 2 மார்க்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஆவரேஜ் மெத்தட்னா 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ கொடுத்துருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் 14/5 அதை ஏன்னு எடுத்துக்கோ, அனதர் ரேஷனல் நம்பர் பின்னு எடுத்துக்கோ. ஆவரேஜ் வேணும்னா a+b/2. அப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது Q1 அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 1/2 இந்த by2 இருக்குல்ல, அதை நான் வெளியில் எடுத்துறேன். ஏன்னா இந்த ஏபிங்கிறதே நமக்கு ரேஷனல் நம்பராக இருக்கிறதுனால 1/2 இன்ட்டு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ண போகிறேன். இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். இந்த 2 நான் வெளியில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். 1/2 இன்ட்டு a+b. இது எப்படி எழுதலாம்? 1/2 இன்ட்டு a+bன்னு எழுதலாம். 1/2 இன்ட்டு a+b. இப்போ 1/2 இன்ட்டு a+bங்கும்போது டினாமினேட்டர் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டைரெக்டாக நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ 1/2 இன்ட்டு
இப்போ இந்த 14 இருக்கு இல்லையா, 14ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் க்ராஸாக. இதோட நியூமரேட்டர் இதோட டினாமினேட்டர் ப்ளஸ் இதோட டினாமினேட்டர் இதோட நியூமரேட்டர் க்ராஸ் பை டிவைடில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். ஓகே ஓகே. ஸோ 14 times 3 plus 5 times 16 divided by 5 into 3. இதை அப்படியே க்ராஸாக பண்ணிக்கும். ஓகே, இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குமா, ஸோ பி கேர்ஃபுல். இது நடுவில் ப்ளஸ், நான் ஜஸ்ட் க்ராஸ் மல்டிப்ளைக்காக கோடு போட்டு காட்டுறேன். இப்போ 1/2 இன்ட்டு 14 times 3 அப்படிங்கிறது உங்களுக்கு 42, 16 times 5 அப்படிங்கிறது 80. ஸோ 42 + 80/15, இந்த டினாமினேட்டர் காமனாக வந்துடும். இப்போ அப்போ 1/2 இன்ட்டு 122/15. இப்போ இது ப்ராடக்டில் தானே இருக்குது, அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 time 2, இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 61 times வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் 61/15. இது ஒரு ரேஷ்னல் நம்பர் Q1. அவங்க 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்படி தானே. இப்போது 14/5 ஒரு ரேஷ்னல் நம்பர். ஓகே, another rational number 16/3 கொடுத்துருக்காங்க. நம்ம இது ரெண்டுத்துக்கும் இடையில இப்போ ஒரு ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், அது 61/15. ஓகே, இப்போது இன்னொரு ரேஷ்னல் நம்பர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில இது கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கும் இதுக்கும் இடையில இன்னொரு ரேஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இது ஏ இது பின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இது ஏ இது பின்னு எடுத்து a + b/2 போட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ஏ இது பின்னு எடுத்து இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா இன்னொரு ரேஷ்னல் நம்பர் கிடச்சிரும். ஆர் இதை ரெண்டுத்தை கூட நீங்கள் எடுக்கலாம், உங்களோட இஷ்டம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ Q2 = 1/2 இன்ட்டு இப்போ இது ஏ இது பி 14/5 + 61/15. இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை தான் எவ்ரி டைம் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்மளோட மெயின் பாயிண்ட் என்ன, டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அப்போ டினாமினேட்டரை ஒரு கிளான்ஸ் பாரு, இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ 15 அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 கிடச்சிரும். அப்போ இந்த பார்ட்டை மட்டும் என்ன பண்ணுறீங்க, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 3ஆல் மேலும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 14 × 3, ஏன்னா டினாமினேட்டரை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது, அந்த ஹோல் ரேஷ்னல் நம்பரையும் அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரில் அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்போ 14 × 3 5 × 3 இது நமக்கு as it is அப்படி வச்சுக்கோங்க. 14 3s are 42வா, ஸோ 42/15 61/15. டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு. இப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 42 + 61 103/15. இங்கே இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால் 1 × 103 103, 2 × 15 13. ஸோ நமக்கு 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆவரேஜ் மெத்தடில் கிடச்சிருச்சு. இந்த ஆவரேஜ் மெத்தட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு, கொஞ்சம் லெங்க்த்தியாக தெரியும், அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 61/15ங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பர், 103/30ங்கிறது அனதர் ரேஷ்னல் நம்பர். ஓகே, ஸோ திஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஃபைண்டிங் எனி நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 2 ரேஷ்னல் நம்பர்ஸில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி நமக்கு டினாமினேட்டர்ஸை காமனாக கொண்டு வந்து இன்பிட்வீன் கண்டுபிடிக்கிறது ஒரு டைப், இன்னொன்று ஆவரேஜ் மெத்தட். ஸோ 2 மெத்தடும் நம்ம இங்கே பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு தி 9th question. கம்பேர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ். கம்பேர் அப்படின்னாலே என்ன மீனிங், நமக்கு கம்பேர் அப்படின்னா எது கிரேட்டர் தென் எது லெஸ் தென்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுத்துருந்தா ஈஸியாக சொல்லிடலாம். பாசிட்டிவ் நம்பர் தான் கிரேட்டர் நம்பர், நெகட்டிவ் நம்பர் லெஸ். இப்போ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. ஓகே, அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா எது ஸ்மாலர் நம்பர் எது கிரேட்டர் நம்பர்னு சொல்லிடலாம். இப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, நமக்கு காமன் டினாமினேட்டர் கொண்டு வரணும். இப்போ இங்கே ரெண்டையும் பாருங்கள், இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணும், இது 5ஆல், அப்படியே க்ராஸாக மல்டிப்ளை பண்ணிக்கணும், நமக்கு கிடச்சிடும். அப்போ இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 கிடச்சிடும், இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 கிடச்சிடும். அப்போ இந்த நம்பரோட நியூமரேட்டரி டினாமினேட்டரி 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த நம்பரோட நியூமரேட்டரி டினாமினேட்டரியும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -88/40 -100/40. இப்போ நெகட்டிவில் சின்னதாக இருக்கிறது தான் நமக்கு பெரிய நம்பர், அப்படி தானே. நெகட்டிவில் நம்பர் பெருசாக போக போக அதோட வேல்யூ கம்மின்னு அர்த்தம்.
அப்போ -88 is greater than -105. அப்போ -88/40ங்கிறது எதோட நம்பர் -11/5ஓட சிம்பிளிஃபை பண்ண நம்பர். அப்போ ஒரிஜினல் நம்பர் -11/5 greater than -21/8. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3/-4ன்னு இருக்குது, -1/2ன்னு இருக்குது. எப்போதுமே நெகட்டிவ் டினாமினேட்டில் இருந்தால் நம்ம அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். காமனாக இப்படி எடுத்துகிட்டு வந்து -3/4 -1/2ன்னு போட்டுக்கோ. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சேம் டினாமினேட்டர் கொண்டு வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ரேஷ்னல் நம்பரை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும் இல்லையா, இப்போ பார்த்தோம். அந்த மாதிரியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ -3/4, அதனால தான் உங்களுக்கு 2 மெத்தடும் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ -3/4ஓட டெசிமல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 0.75, மைனஸ் இருக்கிறதுனால -0.75. 1/2ஓட டெசிமல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 0.5. இப்போ -0.75 இஸ் லெஸ் தேன் 0.5. ஏன்னா நம்பர் லைனில் 0.5, 0.6, 0.7 அப்படி தான் போகும். அப்போ இந்த பக்கம் போக வேல்யூ சின்னது. அப்போ -0.7 இஸ் லெஸ் தேன் -0.5. ஓகே, தட் இஸ் -3/4 லெஸ் தேன் -1/4 அப்படியும் போடலாம். இல்லை மிஸ் எனக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் சேம் டினாமினேட்டர் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடுக்கே போட்டுக்கலாம். -3/4 இருக்குது, இங்கே -1/2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இதை 4 ஆக்கணும்னா இதை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -3/4 இங்கே என்ன வரும், -2/4ன்னு வரும். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சா, நியூமரேட்டரை கம்பேர் பண்ண மைனஸில் பெரிய நம்பர் தான் நமக்கு சின்ன நம்பர். அப்போ -3 இஸ் லெஸ் தேன் -2. ஓகே, ஸோ இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2/3, 4/5 இப்போ இது ரெண்டுத்துக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியலன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இப்போ இதை 4 இருந்தது, இதை 4க்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால் இதை மட்டும் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். இங்கே அப்படி 3ஐ 5 ஆக்க முடியாது, 5ஐ 3 ஆக்க முடியாது. அப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளைனா என்ன பண்ணுவீங்க, 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும் 10, 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும் 12. டினாமினேட்டரில் இதோட ப்ராடக்டை போடணும். இப்போ 5 2s are 10/15, 4 3s are 12/15. இப்போது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பரில் 10 தான் நமக்கு சின்னது. அப்போ 10/15 இஸ் லெஸ் தேன் 12/15. ஸோ ஆன்சர் 2/3 இஸ் லெஸ் தேன் 4/5. ஓகே, ஸோ இதான் கம்பேர் the following pairs of rational numbers. okay, so any number of rational numbers எப்படி கொடுத்தாலும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளால் அதை வேல்யூஸை கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, இப்போ the last question in this exercise, arrange the following numbers, rational numbers in the ascending and descending order. இது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. வெறும் நம்பர்ஸ் இருந்திருக்கும். நம்ம அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக், டிசெண்டிங் ஆர்டர்னா பிக் டு ஸ்மால்னு பார்த்துருப்போம். ஓகே, இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக எடுத்து எழுதிக்கணும். இது ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. -5/12, இதுவும் -11/8, -15/24. இங்கே ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கா, அது ரெண்டு நெகட்டிவாக இருந்தால் கேன்சல் பண்ணி பாசிட்டிவ் ஆகிடுமா, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி +7/9 +12/36. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற 3 நம்பர்ஸ் இருக்குல்ல. ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிற 3 நம்பர்ஸும் நெகட்டிவில் இருக்குது, லாஸ்ட்டு 2 நம்பர்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ பாசிட்டிவை விட்டுருங்க, ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸில் தான் எது முன்னாடி எது பின்னாடின்னு வரணும். இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதோட டினாமினேட்டர்ஸை மட்டும் எடுத்துக்கோ. 12, 8, 24. 12, 8, 24. இப்போ இந்த பாசிட்டிவ்லேயும் வேறு வேறு டினாமினேட்டர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேம் டினாமினேட்டர் ஆக்கணும். இதோட டினாமினேட்டர் 9, 36. நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க வேண்டாம். ஓகே, இப்போ இது 3த்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24 வருமா. 3த்துக்கும் காமனாக எல்லாத்தையும் எந்த நம்பருக்கு காமன் நம்பரை மாற்றலாம், 24. அப்போ 12 2s are 24, 8 3s are 24, 24 இங்கே இருக்குது.
அப்போது நீங்கள் டினாமினேட்டர் 24 வர மாதிரி எல்லா நம்பர்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. -5/12 இருக்கா, 24 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -10/12. ஓகே. அடுத்தது -11/8. 24 வரணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை 3. ஸோ வில் கெட் -33/24. -15/24 ஆல்ரெடி 24 தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கோ. ஓகே. அடுத்தது இந்த ரெண்டு நம்பரும் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதனால் இதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ இதே 36ஆக மாற்றிடலாம். 9 4s are 36. ஆல்ரெடி 36 இருக்குது. அப்போ 7/9 36ஆக மாற்றணுன்னா, டினாமினேட்டர் 36 வர மாதிரி மாற்றணுன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 9 4s are 7 4s are 28/36. இது அப்படியே ஆஸ் சச் வச்சுக்கோ. இப்போ பார்த்தாச்சா எல்லா நம்பர்ஸையும் காமனாக மாற்றியாச்சு. இப்போது இந்த நெகட்டிவ்லேயே அசெண்டிங் ஆர்டர்னால் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரணும். இப்போ நெகட்டிவ் நம்பர் தான் ஸ்மாலர் நம்பர். அந்த ஸ்மாலர் நம்பரில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். அந்த நெகட்டிவ் நம்பர்ஸில் எது இருக்கிறதுலே ஸ்மாலர் பெருசாக இருக்கக்கூடியது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அடுத்தது 15 வரணும். இது நம்பர் 2 வரணும். இது நம்பர் 3. ஓகே. நான் அதனால தான் பாசிட்டிவ் சொன்னேன். பாசிட்டிவில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். அப்போ 3க்கு அப்புறம் 4 5. இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து காமன் எல்சிஎம் எடுத்தும் நீங்கள் போடலாம். ஓகே. நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் அப்படி பிரிச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி எழுதினாலும் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது -11/8. இந்த நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதின ஆன்சர்ஸ் வேணும்னா ஆல்ரெடி கொஷினில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆன்சர் எடுத்து வைங்க. செகண்ட் நம்பர் என்னது -15/24. தேர்ட் நம்பர் -5/12. ஃபோர்த் நம்பர் 12/36. ஃபிஃப்த் நம்பர் 7/9. ஸோ அசெண்டிங் ஆர்டர் ஸ்மால் டு பிக் எழுதியாச்சு. அப்போ டிசெண்டிங் ஆர்டர் பிக் டு ஸ்மால் தானே, அது அப்படியே ரிவர்ஸ் எழுதிட்டு வர வேண்டியது தானே. 7/9, 12/36, -5/12, -15/24, -11/8. ஓகே, தட்ஸ் ஆல்மா. ஸோ இதே மாடலில் அனதர் சப்டிவிஷன் இருக்குது. -17/10 அதையும் பார்த்துருவோம். -17/10, -7/5, 0, -2/4, -19/20. இது ஆல்ரெடி எல்லா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. டினாமினேட்டரில் நெகட்டிவ் இல்லை, 2 நெகட்டிவ் இல்லை. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரே நான் நெகட்டிவ் நம்பர், இது பாசிட்டிவ் கிடையாது, 0. இட் இஸ் அ நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். இது 0. அப்போ 0 கடைசியாக வரப்போகுது, அப்படி தானே. நெகட்டிவ் நம்பர்ஸில் எது ஃபஸ்ட்டு, எது இல்லை செகண்டு, எது தேர்டு, எது ஃபோர்த்துன்னு அரேஞ்ச் பண்ணும். இப்போ டினாமினேட்டர்ஸை பாரு, 10 இருக்குது, 5 இருக்குது, 0 விட்டுருங்க, 4 இருக்குது, 20 இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எதுக்கு கன்வெர்ட் பண்ணலாம்? 20க்கு மாற்றிடலாமா? எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20, இது 4, இது 5, இது 20. அப்போ 17/10 20ஆக மாற்றணுன்னா you have to multiply both numerator and denominator by 2. ஓகே. ஸோ -34/20. இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ -28/20. இப்போ 0/1ன்னு அர்த்தம், அப்படி தானே. ஸோ 0/0 இஸ் அஃப்கோர்ஸ் அ ரேஷனல் நம்பர். 0/1ன்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ மேலே கீழே 20ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? 0 into any number 0, இது 1 into 20 20. -2/4 இருக்கா? Numerator and denominator should be multiplied by 5, so you'll get -10/20. Here already 20 தான் இருக்குது, so -19/20. இப்போ நெகட்டிவ்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 34, 28, 19, 10. இதான ஸ்மாலஸ்ட். அடுத்த ஸ்மாலஸ்ட் இது, அடுத்த ஸ்மாலஸ்ட் இது, அடுத்த ஸ்மாலஸ்ட் இது, லாஸ்ட் 0. ஸோ அசெண்டிங் ஆர்டர் -17/10, -7/5, -19/20. Sorry, here 20. Okay. So -19/20, and then fourth number is -2/4, last number is 0. So descending order நம்ம அப்படியே ரிவர்ஸில் எடுத்து எழுதிட வேண்டியதான். அசெண்டிங் ஆர்டரோட ரிவர்ஸ் ஆர்டர் எடுத்து எழுதிட வேண்டியதான். 0, -2/4. Here also kindly change this to, so sorry, here also kindly change this to 20. -19/20, -7/5, and then 17/10.
Okay, so regarding first exercise we have completed all the questions. Okay, objective type questions you try of your own. Students, after 10 questions நமக்கு objective type questions 11 to 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. They are choose the best answer மாதிரி தான். ஸோ நீங்கள் கொஷினை படித்து பார்த்துட்டு இதை ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம பார்த்த எக்ஸசைஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ ட்ரை டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஃபார் தி objective type questions. Okay, thank you students.